பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இந்த வாரத்தோட 13வது வாரத்தில் அடி எடுத்து வச்சுக்கிறாங்க. டாப் 10 கண்டஸ்டன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. டாப் 10 கண்டஸ்டன்ட் சொல்கிறத விட 10 கண்டஸ்டன்ட் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. வரிசையெல்லாம் இல்லை. ஏன்னா 12 பேராக இருந்தாங்க. இந்த 12வது வாரத்தில் 2 பேரை எலிமினேட் பண்ணாங்க, ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா. ஸோ அது போக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 பேர் இருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் 10 கண்டஸ்டன்ட்ஸ். இவங்க தான் அடுத்து டாப் டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டு இந்த வாரத்தில் யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க வாங்குவாங்க. அது ஆல்ரெடி வந்து ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் விஜய் சேதுபதி வந்து காட்டிட்டாப்பில். ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டஃப் கேமை இனிமேல் வந்துட்டு சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் மட்டும்தான் இருக்குது ஸ்ட்ரைட்டாக ஃபைனலுக்கு போகிறதுக்கான டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அதில் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுது. நாமினேஷனில் முத்து அப்புறம் வந்து சௌந்தர்யா இந்த 2 பேரை தவிர்த்து எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆக்கப்படுகிறார்கள். ஸோ இதுதான் இந்த வாரம் இப்படி தான் போகுது. ஸோ இந்த வாரம் 13வது வாரத்தில் இருக்கோம் இல்லையா? ஸோ இதில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இது வரும் பணப்பெட்டி வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீக்கும். ஸோ இந்த பணப்பெட்டியை யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் அவங்களுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. இதில் வந்துட்டு இந்த பணப்பெட்டியை யார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத விட இந்த வாரம் யார் எலிமினேட் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் வீக்லேயே வந்துட்டு 3 பேர் கடைசி கட்டத்தில் இருந்தாங்க. அதில் 2 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. மிச்சம் ஒருத்தர் தான் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால். ஸோ விஷாலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா வெளியில் அனுப்பலாம். ஏன்னா விஷால் வந்துட்டு நாமினேட் ஆகிட்டாரு. அண்ட் அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் விளையாண்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ஓட் அப்படிங்கிறது கம்மியாகலாம். சரி, அதை தாண்டி வேறு யார் எலிமினேட் ஆகலாம் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது ராணுவம் மேபி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகலாம். இல்லைன்னா ரயான். ஸோ இந்த 3 பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் எலிமினேட் ஆகலாம். மேபி இந்த வாரமும் ஒரு 2 எலிமினேஷன் கட்டாயமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.